பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டான் போல இருக்கு. அதான் வீட்டுக்கு அதெல்லாம் திறந்துருக்கு. மீரா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டம்மா. அம்மா வந்திருக்காங்க போல இருக்கு. சவுண்டு கேக்குதே. அம்மா அதை வரையிடுமா. எம்மோ எங்கம்மா போனா கதவுலாம் திறந்து போட்டுட்டு? நான் இங்கே தான் பக்கத்தில் குஷ்பு அக்கா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பேசுன டைம் போனதே தெரியல. மணி பார்த்தா டைம் ஆகிட்டு போயிடுச்சு. பிள்ளைங்க வந்திருக்க சொல்லிட்டு அங்கேருந்து ஆசை பாசையாக ஓடி வந்தம்மா. ஏமோ கும்மி, உன் பையன் எனக்கு என்ன பண்ண வச்சுருக்கான்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு ஒழுங்காக பாபா சொன்னால் கேட்டால் தானே. ஒரு நாள் வந்தால் 9 நாள் லீவு போட வேண்டியது. இப்போ அட்டண்டன்ஸ் இல்லை சொல்லிட்டு சார் என்னை வந்து கேட்டுட்ருக்காரு. என்ன சின்னிரா, என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக தானே வந்துட்டு இருந்தான். என்னது வாரத்துக்கு 1 முறை 2 முறை வர்றது ஒழுங்காக வருதா? நாளைக்கு 100 ரூபா கொடுத்து அனுப்ப அவங்கிட்ட. அப்படிலாம் நீ வந்து சாரை பார்க்கணும், சரியா? அதாடி 100 ரூபாவா? ஏமா 100 ரூபா? அதான் சொன்னல அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு. மேக்ஸிமம் 75 இல்லை 80 இருக்கணும். அவங்ககிட்ட 65 தான் இருக்குது. அதனால் பெனால்ட்டியாக 100 ரூபா கட்ட சொன்னாங்க. அப்படின்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நீ அதெல்லாம் பண்ணிக்கனா பேசிக்கோ. நாளைக்கு 100 ரூபா அவன்கிட்ட கொடுத்தா கொடு. அப்படின்னா நீயே வந்து உன் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு சொல்லிட்டு போ. வரட்டும். நீ அவனுக்கு ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஒழுங்காக போகிறது கிடையாது. 2 நாள் போயிட்டு 3ஆவது நாள் வந்து கைவலி கால் வலின்னு அழுதே நடிக்க வேண்டியது. இதெல்லாம் நான் வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்கூல் போன சொன்னால் இப்போ வந்து என்னென்னா 65% தான் இருக்கா. இது நாலுலேருந்து நான் ஆட்சி பார்த்தினா தான் அவனுக்கு என்னோட அருமை புரிய போகுது. அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா. சூடாக ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு தரீங்களா? சரி மீரா, நான் போட்டு கொடுக்குறேன். நீ உள்ளே போய் படிக்கிறதுனா படிக்கிற வேலையை பாரு, நான் போட்டு கொடுக்குறேன். சதீஷ் வரட்டும் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். வந்த பிறகு அவனுக்கு ஒரு கவனிப்பு இருக்குது. நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்களாச்சும் படிக்கணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா இவன் 2 நாள் 3 நாள் போயிட்டு அதோட வீட்டில் லீவ் போட்டு கிடக்க வேண்டியது. இப்போ பெனால்ட்டி சொல்லிட்டு 100 ரூபா கட்டணும்மா. நீ வரட்டும், அவனுக்கு வச்சுக்கிறேன் நான் அவனை. சொல்லுடா, நான் இங்கே தான் இருக்கேன் கிச்சன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏமா கும்மி, சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொடுமா. காஃபியா? அதோ இது கொண்டு வரேன். மணி என்னாவது? பள்ளிக்கூடம் விட்டு இவ்வளோ நேரம் எங்கே போய் பொறுக்கிட்டு வந்த? மீனாலாம் எப்போ வந்தா? நீ எப்போ வந்திருக்க? எங்கே தான் போய் சுற்றிட்டு இருக்க? யார் கூட தான் சுற்றிட்டு இருக்கன்னு ஒன்றுமே புரியல. வர வர உன் பழக்கமே சரியில்லை. ஏமா கும்மி, உங்ககிட்ட நான் ஒரு காஃபி தானே கேட்டேன். அதை விட்டுட்டு இங்கே வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன். அவள் பொம்பளை பொண்ணு ஸ்கூல் விட்டா வந்து வீட்டுக்கு வந்தா சேடா வேற என்ன பாப்பா? என்ன மாதிரி ஆம்பளை பிள்ளையாவ? நீ முதல்ல இறங்கு. வந்தது பாடவே படுத்துக்கிட்டே இறங்கு, கீழே இறங்கி வா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு கப் காஃபி கேட்டது குத்தமா போயிடுச்சா உன்கிட்ட? ஒரு கப்பு காஃபி கேட்டதுல குத்தமா போலடா. 65% அட்டெண்டன்ஸ் வாங்கணும். உன் மேல தான் குத்தமா போச்சு. அச்சச்சோ, இவளுக்கு வேற தெரிஞ்சு போச்சு நிச்சயம். உன் கை காலெல்லாம் முறிச்சு போட்டாதான் சரிப்பட்டு வரப்போகுது. வாங்க இன்னொரு நாள். என்ன ஒரே சவுண்டா இருக்கு வீட்டுல? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இதோட லீவ் போடுவே நீ. என்ன இந்த கும்மி வரட்டமாவை பேசுகிற மாதிரி சரவணனை போட்டு பேசி எடுத்துக்கிறாங்களே. அம்மா ப்ளீஸ் இனிமே நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிடுவேம்மா. இனிமேல் ஸ்கூல் போகாம இருக்க மாட்டேம்மா. இன்னொரு வாட்டி லீவ் போடணும். என்ன வேற இருக்கு அவனுக்கு? இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். படிக்கிற பிள்ளைங்க பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போகாமல் அட்டண்டன்ஸ் இல்லை. அட்டண்டன்ஸ் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருப்பான். இனிமேல் போன இந்த அடி தான் அவனுக்கு ஞாபகம் விழும். அம்மா உடம்பு பின்னி போட்டாலே இந்த கும்மி. அம்மா முதுகு வின்னு வலிக்குதே. சரவணா, என்னடா ரொம்ப வலிக்குதாடா? எல்லாம் உன்னாலதான். நான் எதுவுமே சொல்லாம தான் நான் இதெல்லாம் பேசி சமாளிச்சு 100 ரூபாய் வாங்கிட்டு போயிருந்தேன். நீ வந்து சொல்லி தேவையில்லாம இவ்வளோ சண்டையாக்கி என் கை கால